الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال تعالى: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ரபீஉல் அவ்வல் என்ற இஸ்லாமிய சந்திர அந்த நாட்காரியின் 3வது மாதம்தான் இந்த மாதம். அதில் 9வது பிறையில் நாம் இருக்கிறோம். இது சஃபர் மாதத்தை அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் சஃபர். இந்த மாதத்துக்கு ரபி என்று சொல்வது, ரபியுல் அவ்வல் என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் முதல் வசந்தம் என்று சொல்வது. அல்லாஹு தஆலா செழிப்ப, சிறப்ப, ரஹ்மத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதம். இந்த மாதத்தில் சில முக்கியமான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அது ஒன்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு, இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபித்துவத்தின் ஒரு முக்கியமான நிகழ்வு தான் ஹிஜ்ரத் செய்வது. நபியவங்க இந்த மாதத்தில் தான் மக்காவிலிருந்து இடம்பெயர்ந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். முதல் மஸ்ஜித் குபா கட்டப்பட்டதும் இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தில் தான். அது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய திருமணம் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் இடம்பெற்றது. இறுதி தூதர் சையதுல் கவுனைன், தாஜுல் மதீனா, மதீனத்துடைய கிரீடமாக, உலகத்துக்கு தலைவர்களாக, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக வந்த எங்களுடைய நேசத்துக்கும் பாசத்துக்கும், தாயை விட, தந்தையை விட, உலகத்தில் செல்வ சொத்துக்களை விட, قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وأشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره إن الله تعالى அஞ்சு உலகத்துடைய மக்கள், பெற்றோர்கள், மனைமார்கள், குழந்தைகள், குடும்பத்தார்கள், இப்படி அல்லாஹ் தஆலா எண்ணிவிட்டு செல்வம், வீடு, வாசல், இவைகள் எல்லாத்தையும் விட அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தீனுக்காக நீங்க ஜிஹாத் செய்வது அல்லாஹ் உங்களுக்கு நேசமுள்ளதாக ஆக்கியிருக்கிறான். இவைகள் எல்லாத்தை விட மனிதனுக்கு நேசமுள்ளதாக இருக்க வேண்டும். தன்னுடைய தகப்பன், குழந்தை, தன்னுடைய மனைமார்கள் அல்லது கணவன்மார்கள், தன்னுடைய சகோதரர்கள், தன்னுடைய குடும்பம், தான் சேகரிக்கும் செல்வம், தன்னுடைய வியாபாரம், தான் வசிக்கும் வீடு, 3 அசையா சொத்துகள், உயிரற்றவைகள், 5 உயிருள்ளவைகள். கண்ணியமான மக்களே, அசையா சொத்தும் செல்வமும் அதே நேரத்தில் மனிதனுடைய வியாபாரம், இவைகள் எல்லாத்தை விட
அல்லாஹ்வும் ரசூலும் தீனும் நேசமுள்ளதாக இருக்க வேண்டும். அதைதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்தார்கள். இதனால் உலகத்தில் மிக புகழ்பெற்ற தோழர்களாக வர்ணிக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தீன், அதுக்கு பிறகுதான் தகப்பன், தாய், மகன், குழந்தை, மனைவி, செல்வம், பணம், ஆட்சி, பதவி அனைத்தும் அதுக்கு பிறகுதான் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக. அந்த இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் தான் வஃபாத் ஆகிறார்கள். உலகத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய சொத்து, பாக்கியம், ஒரு ஒளி, அல்லாஹு தஆலா கொடுத்த ஆக பெரிய செல்வம் இந்த நபி அவர்களும் அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸ் வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், எல்லா மனிதர்களுக்கும். அப்படின்னா கரீப் இப்னு கரீப் இப்னு கரீப் இப்னு கரீப், யூசுப் பின் யாக்கூப் பின் இஸ்ஹாக் பின் இப்ராஹிம், இந்த 4 தலைமுறையில நபிமார்கள். இப்ராஹிமுக்கு கிடைத்த இஸ்ஹாக், இஸ்ஹாக்கு கிடைச்ச யாக்கூப், யாக்கூப் கிடைச்ச யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதெல்லாம் நபிமார்கள். இவர்களுக்கு தெரியும் என்னுடைய காலம் இவ்வளவுதான் என்று. ஆனால் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நான் உங்களை காத்தமுன் நபியினாக, இறுதி நபியாக அனுப்பியிருக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அவருடைய மகன் இஸ்ஹாக், இஸ்ஹாக்கு பிறகு அவருடைய மகன் யாக்கூப், யாக்கூபுக்கு பிறகு அல்லது அவர்களோட சேர்ந்து யூசுப், இவர்கள் நபியாக வரலாம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆ, யா அல்லாஹ் என்ற சகோதரர் ஹாரூனை நபியாக்கி விடு என்பது. அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழக்கூடிய காலத்தில் லூத் அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் நபியாக வைத்திருந்தான். ஆனா இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தோட நபித்துவம் முடிந்து விட்டது. வேளாண் சகோதரர்களே, வேற யாரும் எந்த வகையிலையும் மஹ்தி என்ற பெயரிலேயோ அல்லது எந்த ஒரு வாசகத்திலேயோ அவர்கள் நபியாக வர முடியாது. இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்றைக்கு பாருங்க, உலகத்துல 1446 ஹிஜ்ரி, உலகம் எப்ப அழியும் அல்லாஹ் ஆலம். அக்பர்னி அனிஸ்ஸா, கியாமத் எப்ப சொல்லுங்க கேட்ட நேரம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபி அவர்கள் சொன்ன பதில், மல் மஸ்ஊல் அன் பிஅலமின் ஸாயில், நானும் நீங்களும் இதுல சரிசமமாக இருக்கிறோம். எனக்குள்ள அறிவுதான் உங்களுக்கு, உங்களுக்குள்ள அறிவுதான் எனக்கு. அக்பர்னி அன் அமாராத்திஹா, அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது 2-3 அடையாளங்கள், நூற்றுக்கணக்கான அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதுல 2 அங்க சொன்னார்கள். அதுல ஒன்றுதான் சாதாரண பாதனைகள் இல்லாம ஆடு மேய்க்கக்கூடியவர்கள் பெரும் பெரும் மாட மாளிகைகள் இருப்பார்கள் சொன்னார். 1400 வருஷத்துக்கு நபியவங்க ஹிரா குகையில போயிட்டு உட்காரும் பொழுது இந்த அளவுக்கு மக்காவை சுத்தி இருக்கக்கூடிய பில்டிங்கள் ஒன்றுமே இருக்கவில்லை. அங்கு நேர அந்த இடத்துல இருந்து காபத்துல்லாவை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இன்று உலகம் எப்படி மாறி இருக்கிறது, உலகத்துல செல்வம் அல்லாஹ் எப்படி குமிச்சிருக்கிறான், அந்த அரபு உலகத்துக்கு அல்லாஹ் எப்படி கொடுத்திருக்கிறான். நபி அவங்க சொன்னாங்க அவர்கள் இப்படி மாட மாளிகைகள் இருப்பாங்க. 2வது சொன்னாங்க, இதுக்கு பல கருத்துகள் இருக்கின்றன. அதுல ஒன்றுதான், தாய அடிமையை போல பயன்படுத்துவார்கள், தாய வேலைக்காரியாக மாற்றுவார்கள். அது மனைவிக்காக அல்லது செல்வத்துக்காக, கண்ணியத்துக்காக உலகத்தில் என்னென்னலாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கலாம். அல்லது தாயோர் அடிமையை போல மாறிவிடுவாள், கைக்கு கை மாற்றி விற்க ஆரம்பிப்பார்கள் என்ற எச்சரிக்கையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மாதம் தான் இந்த சிறப்பான 6 விஷயங்களை நான் இங்க குறிப்பிட்டிருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது கலீஃபாவாக ஆகிறார்கள். இந்த உம்மத்துக்கு இந்த மாதத்தில் கிடைத்திருக்கக்கூடிய பாக்கியங்கள், நபி அவர்களுடைய வருகை, நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தது, குபா மஸ்ஜித் நபி அவர்கள் கட்டியது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நபியுடைய மூத்த மகள் அந்த ஜெய்னபுக்கு பிறகு ருக்கையாவை கல்யாணம் முடித்திருந்தார்கள். அவர்கள் வஃபாத் ஆகின பிறகு உம்மு குல்தூமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 3வது மகளை இவர்களுக்கு மனமுடித்து கொடுத்தார்கள். அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய மருமக்கள் மார்களில் ஆக பெரிய ஒரு பாக்கியவான் தான் உஸ்மான். அவர் குன்னூரைன் 2 ஒளிகளை
ஒரு சகோதரி மௌத்தானதுக்கு பிறகு இன்னொரு சகோதரியை மனைவியாக பாக்கியமாக பெற்றுக்கொண்ட சஹாபிதான் உஸ்மான். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிஜ்ரி 3 ரபீல் அவ்வல் மாதத்துல இந்த பாக்கியத்தை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தில் வஃபாத் ஆகிறார்கள். அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை நசீபாக்கினார். கண்ணியமானவர்களே, நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உணர்வுபூர்வமாக நாங்கள் எல்லாரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் பல குத்பாக்கள்ல இந்த மேடையில இந்த மெம்பர்ல நபி அவர்களை பற்றி முக்கியமான சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறேன். அதுல ஒன்றுதான் 2-3 வருடங்களுக்கு முன்பு அஷ்ஷமாயில் முஹம்மதியா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எழுதப்பட்டிருக்கக்கூடிய 415 ஹதீஸ்கள், 6 கிரந்தங்கள், சஹீஹ் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிஸி, நசாய், இப்னு மாஜா, இவைகள் 29,000 ஹதீஸ்களை உள்ளடக்கி இருக்கின்றன. இலங்கையில 1170 வருடங்களாக சில நல்லடியார்கள் இத ஓதி வருகிறார்கள். புகாரி ஷரீஃப் ஓதி மக்களுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். 1997 இருந்து இலங்கையில இந்த 6 கிரந்தங்களும் பல மதரசாக்கள்ல கற்பிக்கப்படுகின்றன. உலமாக்கள் ஒரு வருஷ காலத்துல 29,000 ஹதீஸ்களுடைய விளக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் கற்றுக்கொள்கிறார்கள். இதுல ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், அல்லாஹ் உலகத்துக்கு அறிவிக்கிறான், وَإِلَّا تَنْفِرُوا يُعَذِّبُكُمْ عَذَابًا أَلِيمًا وَيَسْتَبْدِلْ قَوْمًا غَيْرَكُمْ. அல்லாஹ்வுடைய தீனுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை எப்படி செய்ய வேண்டுமோ செய்யாத பட்சத்துல அல்லாஹ் உங்களுக்கு தண்டனையை தந்து, ஓ முஸ்லிம்களே, வேற சமூகத்தை கொண்டு அல்லாஹ் இந்த தீண்ட வேலை வாய்க்கொள்வான். அல்லாஹு ஸமத், அல்லாஹ் தேவையற்றவன். எங்களோட செல்வம், எங்களோட ஆட்சி, எங்களோட பதவி, எங்களுடைய ஆரோக்கியம், எங்களுடைய பணம், பலம், எங்களுடைய எதுவுமே அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய 57 இஸ்லாமிய நாடுகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய 4ல் 1, 5ல் 1, 3ல் 1 முஸ்லிம்களும் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்று சொல்கிறான். நீங்க அல்லாஹ்வுடைய தீனை சரியாக பின்பற்றாவிட்டால் தாத்தாரிகளை போல கொழுந்து எப்படி 20 நாள்ல 40 நாள்ல 20 லட்சம் முஸ்லிம்களை கொண்டு குமிச்சார்களோ அது போல ஒரு காலமும் அல்லாஹ் கொண்டு வர முடியும் என்றதை அல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறான். அதனால் அல்லாஹ்வுடைய குர்ஆன், நபியுடைய வாழ்க்கை நமக்கு அது மிக நேசமுள்ளதாக ஆகி அதன்படி நாம் வாழ்க்கையை நடத்தும் பொழுதுதான் அதுக்கு ஈடேற்றம் கிடைக்கும். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாறு படித்த மனிதர். நபி அவர்கள் உலகத்தில் அவர்கள் உலகளாவிய ரீதியில் அவர்கள் சொன்னதை செய்து காட்டியவர்கள். உலகில் அதிசயப்படுத்தக்கூடிய ஒரு வரலாறை அவர்கள் படைத்தார்கள். ஒரு பூர்த்தியான மனிதனாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபி அவர்கள் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏற்படுத்தி காட்டினான். அனைத்து துறைகளிலும் அவர்கள் சம்பூர்ணம் உள்ளவர்களாக, துறவியாக இருந்து கல்யாணம் முடிக்காம வாழவில்லை, தொழிலை விட்டு தூரமாக இருக்கவில்லை, தொழிலாளி எப்படி தொழில் செய்ய வேண்டும், முதலாளி எப்படி வாழ வேண்டும், உத்தியோகஸ்தர் எப்படி இருக்க வேண்டும், எல்லா விஷயங்களையும் மிக முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். இமாமத்து செஞ்சால் குழந்தைகள் பின்னால் இருக்கின்றன, பெண்கள் இருக்கிறார்கள். அதனால இமாமத் செய்யக்கூடியவர்கள் சுன்னத்தான முறையில் உங்களுடைய சூறாக்களை ஓதி பின்னால உள்ளவர்களுக்கு இலகுவை ஏற்படுத்துங்கள் என்பதை நபி அவர்கள் காட்டிக் கொடுத்தார்கள். அதே நேரத்தில் ஜம்சமுடைய தண்ணீரை மக்கால தவாஃப் செய்யக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்தில் ஏறி தவாஃபை நிறைவேற்றுகிறார்கள். ஏனென்றால் இந்த உம்மத்தில் 1 லட்சம் பேர் என்று வந்திருக்கிறார்கள், அவர்கள் என்னுடைய தவாஃபை காண வேண்டும் என்பதற்காக மாடி வைத்த தவாஃப் செய்யும் வசதி அங்கு இருக்கவில்லை, அங்கு நடந்துதான் போக வேண்டும். நபி அவர்கள் மதீனாக்கு வந்த நேரத்தில் நபியா அபூபக்கரா நபியா என்று வித்தியாசம் காண முடியாத ஒரு நிலைமை கொண்டு இருந்தது. அதை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு புரிந்து கொண்டார்கள். உடனே தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு போர்வை எடுத்து நபியோட தலைக்கு முன்னால அதை கொடைய போல பிடித்து இவர்தான் நபி என்று காட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. மதீனா வாசிகள் சொன்னார்கள், யார் நபி என்றது எங்களுக்கு விளங்குதில்லை, அதனால ரபௌனா ரபு லஹு ரபோத்தன், ஒரு மண்ணால அமர்வதற்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தினார்கள்.
மதீனா வாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள், வரக்கூடியவர்கள் யார் என்று. ஆனால் இறுதி ஹஜ்ஜும் முதல் ஹஜ்ஜும் இறுதி தூதருடைய 1,24,000 சஹாபாக்களுடன் உலகத்தில் உள்ள அங்கே யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அல்லாஹ்வுடைய தீனை சுமந்தவர்களாக, மஜூசிகளும் அங்கு சிலை வணங்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டவர்களாக, லா இக்ராஹ ஃபித்தீன், மதீனாவுல வாழக்கூடிய 2 கிறிஸ்தவர்களுக்கு தன்னுடைய தந்தை பலவந்தப்படுத்தும் பொழுது இஸ்லாத்தை சொன்னார்கள். இஸ்லாத்தில் பலவந்தம் கிடையாது, ஆனால் யாரும் மன சந்தோஷத்துடன் திருப்தியுடன் என்னுடைய தீனை ஏற்றுக்கொள்ள வந்தால் கட்டி அணைத்து என்னுடைய சகோதரனாக நான் அவருடன் வாழ ஆரம்பித்து விடுவேன். அங்கு பரீரா அடிமை பெண்ணுக்கும் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் பரீரா என்று சொல்லும் பொழுதே அந்த அடிமை பெண்ணாக பார்க்க மாட்டார்கள். சுமையா அந்த யாசிர் அம்மார் என்று சொல்லும் பொழுதே அவர்களை அடிமைகளாக பார்க்க மாட்டார்கள். பிலால் ஹபஷி என்று சொல்லக்கூடிய நேரத்தில் யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وانثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا ان اكرمكم عند الله اتقاكم. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த சாதனைகளை இந்த குர்ஆனுடைய திருவசனம் உங்கள மிக சங்கையானவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சில முஸ்லிக்கீன்கள் மிக மோசமாக அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுடைய திருவசனத்தை, ஏ மக்களே, நான் உங்களை குலம் கோத்திரமாக பிரித்திருப்பதை ஒருவருக்கு அறிமுகப்படுத்துவதற்கே தவிர பெருமை அடித்துக் கொண்டு போட்டி அடித்துக் கொண்டு நான் இந்த குலம் நீ இந்த குலம், நான் இந்த செல்வம் இந்த செல்வம், நீ இந்த நேரம் நான் இந்த நேரம், நான் இப்படி ஆட்சி உனக்கு இப்படி ஆட்சி, எனக்கு இந்த பணம் உனக்கு இந்த பணம், எனக்கு இந்த அழகு உனக்கு இந்த அழகு என்று பெருமை அடித்துக் கொள்வதற்கல்ல. அல்லாஹ்விடத்தில் சங்கையானவர் இந்த அக்ரமக்கும் இந்த அல்லாஹ் அத்காக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன்முக ஆளுமுள்ளவர்களாக, சொன்னதை செய்யக்கூடியவர்களாக, அவர்கள் பூர்த்தியான ஒரு மனிதராக, அதிசயமிக்க வரலாறை படைத்தவராக, அவர்கள் உலகளாவிய ரீதியில் எல்லா காலத்துக்கும் பொருத்தமான தீனை அறிமுகப்படுத்தக்கூடியவர்களாக, மனித எந்த வகையில உலகத்தில் இந்த தூதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அந்த நபியிடத்துல 3 பிரதானமான விஷயங்கள் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒன்று, வெளி தோற்றத்தில் அவர்களுக்கு அழகு கொடுத்திருந்தான். நவாஹி சுலைஹா லவ் ரஐன ஜபீனஹு லகத்தனல் குலூப அலல் யதி. ஒரு கவிஞர் சொல்கிறார், சுலைஹா உடைய அந்த தோழிகள் நபியுடைய அழகை கண்டிருந்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை கண்டு தன்னுடைய அந்த ஆப்பிள் பழத்தை அல்லது ஏதோ ஒரு பழத்தை வெற்றத்துக்கு பகரமாக கையை வெட்டி கொண்டார்களே, இவர்கள் நெஞ்சையும் உள்ளத்தையும் வெட்டி இருப்பார்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் சொல்றது போல, அஜ்மலு மின்க லம் தர கத்து ஐனி அஹ்ஸனு மின்க லம் தலிதுன் நிசாஉ. உங்களை போல அழகான ஒருவரை என்ற கண் கண்டதில்லை, எந்த ஒரு தாயும் உங்களை போல அழகானவரை பெற்றெடுத்ததில்லை சொன்னார். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு அழகை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். வெளி தோற்றத்தை நாங்க இந்த அஷ்ஷமாஇல் முஹம்மதியா இந்த வருடம் நாங்க எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் சொல்லி, மாஷா அல்லாஹ், மஸ்ஜிதுகள்ல இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனி எப்படி இருந்தது, முடி எப்படி இருந்தது, தாடி எப்படி இருந்தது, அது நிறம் எப்படி பூசி இருந்தார்கள், எப்படி நடந்தார்கள், எப்படி அமர்ந்தார்கள், எப்படி அவர்கள் பழகினார்கள், அவர்களுடைய இரவு எப்படி, பகல் எப்படி, தனிமை எப்படி, கூட்டு வாழ்க்கை எப்படி, மனைவியுடன் அவர்கள் எப்படி உரையாடினார்கள், இரவுல எப்படி கதைகள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிமை, அவர்களுடைய கூட்டு வாழ்க்கை, அவர்களுடைய ஏறி சவாராகின அந்த ஒட்டகைகளும் அந்த குதிரைகளும் அந்த கழுதைகளும், அவர்களுடைய பாவித்த பாத்திரம் அது எப்படி இருந்தது, இவைகள் எல்லாம் சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய ஆடை என்ன, அவர்களுடைய தாடி என்ன, அவர்களுடைய தலைமுடி என்ன, ஒவ்வொன்றையும் வர்ணித்து அல்ஹம்துலில்லாஹ் என்றும் இல்லாத விதத்துல இந்த ரபீஉல் அவ்வலுடைய இந்த 9 நாட்கள்ல நீங்க பார்க்கலாம். இலங்கையில நாலாபுரத்து மஸ்ஜிதுகள்லையும் இந்த அழகான சிறப்பான இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடம்புடைய வடிவம் என்ன, அவர்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது. சுப்ஹானல்லாஹ். சஹீஹ் புகாரி சாப்டர் ஆஃப் ஸலா, தொழுகையுடைய அந்த தலைப்பின் கீழே வரக்கூடிய ஹதீஸ ஒவ்வொருவரும் எடுத்து படிங்க. மேலான சகோதரர்களே, தமிழ்ல இங்கிலீஷ்ல அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன, நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்க்கலாம்.
அந்த நபி அவர்களை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து மேராஜுக்கு செல்லக்கூடிய நேரத்தில் அந்த மக்கால வச்சு அவர்களை நெஞ்ச பொளந்து அவர்களுடைய அப்படி அவர்களுடைய அந்த உள்ளத்தை கல்வி அப்படி வெளியெடுத்து தங்க தட்டொண்டு குழந்தை அதுல ஜம்சம் தண்ணியை போட்டு சுத்தப்படுத்திக் கொண்டு நபி அவர்கள் மேராஜுடைய பயணத்தை சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இல் மஸ்ஜிதில் அக்ஸா மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அல்லாஹ் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை இன்று துடிக்க வைத்திருக்கிறான். உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்காக வேண்டி குரல் கொடுத்த வண்ணம் இருக்கிறோம், கண்ணீர் வடித்த வண்ணம் இருக்கிறோம். இரவு தொழுகையிலையும் தஹஜ்ஜுதிலையும் தனிமையிலையும் கூட்டாகவும் குனூத்தாகவும் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறோம். யா அல்லாஹ் அந்த நாளை கொண்டு வா என்று சொல்கிறோம். இந்த அநியாயத்திலிருந்து விடுவித்து அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போன நேரத்தில் நபிமார்களை வைத்து அவர்கள் அங்கே தொழுகை நடத்திவிட்டு அல்லாஹ்வை தரிசிக்க மா கதபல் ஃபுஆது மா ரஆ அஃபதுமாரூன லா யரா வன்னஜ்மு இதா மா ضل صاحبكم وما غوا சூரத்துல் நஜ்ம்ல அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வை நேரடியாக சென்று அந்த குறுகிய நேரத்தில் அல்லாஹ் நபி அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை நசீபாக்கினான். தன்னுடைய உடம்பால், தன்னுடைய கண்களால், தன்னுடைய அந்த வேணியால் அல்லாஹ் அந்த பிரயாணத்தை அவர்களுக்கு அழைத்து சென்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சிதறத்துல் முன்தஹாக்கு போன நேரத்தில் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல் எனக்கு வர முடியாது, நீங்களும் அல்லாஹ்வும் தான் என்றதை விட்டுவிட்டார்கள். அந்த பாக்கியத்தை பெற்ற கண்மணியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது ஒன்றை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய அமல், அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய தொழுகை, அவர்களுடைய இபாதத், அவர்களுடைய ஸகாத், அவருடைய நோன்பு, அவர்களுடைய இல்லற வாழ்க்கை, அவர்களுடைய தன்னுடைய அந்நியர்களுடன் நடந்து கொண்ட விதம். கண்ணியமானவர்களே, நாங்க நீங்க எல்லாரும் எங்களோட சிறு குழந்தைகள் இருந்து எப்ப குழந்தை பேசப்படுகிறதோ அன்றிலிருந்து இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இந்த நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான், அல்லாஹ் ஸலவாத் சொல்கிறான். அல்லாஹு அக்பர். நபி அவர்களை அல்லாஹ் எவ்வளவு உயர்த்திருக்கிறான். வரஃபஅனா லக ذிக்ரக், உங்களுடைய பெயரை நாம் உயர்த்திருக்கிறோம். நீங்க நபி அவர்கள் உங்களோட குரலை நீங்க எழுப்பாதீங்க. ஜியாரத்துக்கு போனா மட்டுமல்ல, நபி அவர்கள் இதுக்கு தஃசீர் ரூஹுல் மஆனில உங்களோட பெற்றோர்கள், உங்களோட உஸ்தாத்மார்கள், உலமாக்களோட கடிஞ்சு நீங்க மோசமாக வார்த்தைகளால அல்லது குரலை ஒஸ்தி பேசாதீர்கள் என்ற முஃபஸ்ஸிரீன்கள் தஃசீர் செய்திருக்கிறார்கள். மலக்குகளும் அவர்களுக்காக அருளை தேடுகிறார்கள், பாவமன்னிப்பை தேடுகிறார்கள். நபியுடைய ரஹ்மத்தை உலகத்துக்கு நீ கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள். மூமின்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லி அவர் மீது சலாமும் சொல்லுங்கள். நபியின் மீது ஸலாத்தும் சலாமும் எங்களுடைய வாழ்க்கையில அத்தஹியாத்துல நாங்க அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியமானவர்களே, எங்களோட வாழ்க்கையில ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். கவலையா ஸலவாத் சொல்லுங்க, பிரச்சனையா ஸலவாத் சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில என்னென்ன கட்டம் வருகிறதோ, உங்களுக்கு பொருள்ல பரக்கத் வந்திருக்குதா, ஸலவாத் சொல்லுங்க. தினமும் அசருக்கு பிறகு அல்லது ஃபஜ்ருக்கு பிறகு கொஞ்ச நேரம் உட்காருங்க, நபிய நினைங்க, வாழ்க்கையை நினைங்க. இது ரபீஉல் அவ்வல் மாதத்தில் மட்டும் நினைக்கிறதுக்குள்ளது அல்ல. அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையிலையும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நபியின் மீது ஸலவாத் சொல்வதை ஃபர்தாக்கி இருக்கிறார்கள். மெம்பர் மேடையில் நாம் குத்பா ஓதும் பொழுது அதனுடைய 5-8 ஃபர்துகளில் ஒன்று நபி அவர்களுடைய பெயர் சொல்லி குத்பாவை சொல்லாவிட்டால் அந்த குத்பாவை அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அல்லாஹு அக்பர். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் மீது எப்படி தொழுகையில ஸலவாத் சொல்கிறோமோ, வியாபாரத்தில் பரக்கத்தா, வாழ்க்கையில நிம்மதியா, சந்தோஷமாக இருக்கிறோமா, ஸலவாத் சொல்லுங்க. தனிமையில உட்கார்ந்து நபியை நினைங்க, எப்படி கஷ்டப்பட்டார்கள். எத்தீமாக தந்த தாய் விட்டு தகப்பன் விட்டுட்டு போயிட்டாரு.
தாய் விட்டுட்டு போக்கல. ஒரு ஹபஷி உம்மு ஐமன் தான் அந்த கண்மணியான அந்த பெண்மணி தான் சுமந்து கொண்டார்கள். 6 வயதிலிருந்து அரவணைத்து ஒரு யத்தீமாக, உங்களை நான் யத்தீமாக இருந்து உங்களுக்கு நான் இந்த நிலைமையை தரவில்லையா? ஒரு யத்தீமுக்கு எந்த அளவுக்கு உலகத்தில் அல்லாஹ் உயர்வை ஏற்படுத்தியிருக்கிறான். அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு உலகத்தில் யாராலும் யாருக்கும் கொடுக்க முடியாத அன்பை அல்லாஹ் உலகத்துடைய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் தந்திருக்கிறான். இந்த அன்புடைய வெளிப்பாடுதான். அழகாலும் நீங்கள் சிறப்பானவர்கள், குணத்தாலும் சிறப்பானவர்கள், உள்ளத்தாலும் நீங்கள் தூய்மையானவர்கள். உங்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு அந்தஸ்தை தந்திருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை இந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வது இந்த குழந்தைகளுக்கு அதுதான் நான் படிச்சு கொடுப்பது. நபியுடைய அன்பை கொண்டு வாங்க, பாசத்தை வாசிங்க. அது அல்லாஹ்வுக்காக சொல்லிக் கொள்கிறேன். இந்த 12 நாள் மட்டுமல்ல, இந்த 29-30 நாள் மட்டுமல்ல, 360 நாளும் எங்களை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். தொழுகையில நாங்க நபியின் மீது ஸலவாத் சொல்லாம தொழுகை நிறைவேறாத போல எங்களோட வாழ்க்கையும் அது நடைமுறையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களை யத்தீமாக இருந்து வளர்த்து எடுத்த அந்த அந்த பாக்கியத்தை சுப்ஹானல்லாஹ் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவர் பிறந்த சந்தோஷத்துல அபூ லஹப் இந்த தஷஹுதுடைய விரலால சுவேபியா என்ற அடிமையை உரிமையிட்ட காரணத்தினால அபூ லஹப் எங்களுக்கு தெரியும். தப்பத்தியதா அபீ லஹபி வதப். நபியுடைய 2 மகள்மாரை அல்லாஹ் அவருக்கு மருமகளாக கொடுத்தான். ஆனால் அந்த பாக்கியத்தை துஷ்பிரயோகமாக செய்த அந்த அபூ லஹபுக்கு அல்லாஹ் தப்பல்லக்கையா முஹம்மத், நாசம் ஏற்படட்டும் முஹம்மதே என்று சபித்தான், திட்டினான். நபியுடைய உறவை சேர்ந்தவர் மாமனாராக மாறி 2 மகள்மாரையும் பெற்றுக் கொண்டவர். ஆனா நபியை மதிக்காத நடந்த காரணத்தினால, நபியை திட்டத்தினால அல்லாஹ் அந்த 2 குழந்தைகளையும் அல்லாஹ் அவர் மகன்மாரை விட்டு பிரித்து அங்குதான் அபுல் ஆசுக்கும் உஸ்மானுக்கும் அல்லாஹ் இந்த மகள்மாரை கொடுத்தான். நபியுடைய சில சகோதர சகோதரிகள், சில மக்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள நேற்று ஒரு சகோதரர் வந்து சொன்னார், என் மகளுக்கு தலாக் நடந்துச்சு. அவர் தட்டி சொன்னேன், நபியுடைய மகளுக்கும் தலாக் நடந்திருக்குது, ஆறுதல் பெறுங்க என்று சொன்னேன். அல்லாஹ் ஒன்று போனா இன்னொன்று தருவான் என்று ஆறுதல். எத்தனையோ மக்களுக்கு, கண்ணியமானவர்களே, நீங்க எதை எடுத்துக்கொண்டாலும் நபியுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு படிப்பில் இருக்குது. வியாபாரிகளுக்கு நபித்துவம் கிடைக்கும் போது எப்படி வியாபாரம் செய்தார்கள். கதீஜா அவர்களை முடிக்கும் பொழுது ரலியல்லாஹு அன்ஹா 40 வயது, இவர்களுக்கு 25 வயது, 15 வருஷமாக நெகவும் சதையும் போல ஒரு கணவன் மனைவி எப்படி அன்பாக இருக்க வேண்டும், எப்படி பாசமாக இருக்க வேண்டும். ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கும் பொழுது கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தோழி கதவை தட்டுறாங்க அல்லது குரல் கொடுக்கிறாங்க. நபியோட அந்த கதீஜாவை நினைச்சு எழுப்பிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த மனைவிமார்களுக்கு இருக்கக்கூடிய ரோஷத்துல அந்த பல்லில்லாத வயோதிப பெண்ணை நினைக்கிறீங்களே என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு உறவு இருந்தது வேறாக சொல்றது. அவர்கள் வாழக்கூடிய காலத்துல கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாகத்தான் நபி அவர்களுக்கு ஜெய்னபு கொடுத்தான், அபுல் ஆஸ் முடித்தான், ருக்கையாவை கொடுத்தான், உஸ்மான் முடித்தான், ரலியல்லாஹு அன்ஹு உம்மு குல்சூமை கொடுத்தான், உஸ்மான் முடித்தான். ஃபாத்திமா ஈரக்குல நான் உன்னை விட்டு பிரிய போகிறேன் என்ற சக்கராத்தில் கண்ணீர் வடித்தார்கள், துடித்தார்கள். கலக்கம் அடையாத மகளே, நீதான் என்ன சந்திக்க போகிறாய் என்று சொன்னார்கள். ஆறுதல், உள்ளத்தில் ஆறுதல் வந்தது. மிச்சகால வாழ இல்ல அவர்களுக்கு என்ன வாழ்க்கை. நபி அவர்கள் உடைய மகளுக்கு ஒரு சொற்ப கால வாழ்க்கையில நபி 6 மாசத்துல துனியா விட்டு பிரிகிறாங்க. யாருமே மீயல்ல, கதீஜா போயிட்டாங்க. 4 பொம்பளை பிள்ளையும் 3 பொம்பளை பிள்ளைகள் மௌத்தாயிட்டாங்க. ருக்கையா, உம்மு குல்சூம், ஜெய்னப், மிஞ்சாங்க ஃபாத்திமா. மௌத்தை தான் அவங்களுக்கும் ஞாபகப்படுத்தினாங்க. நானும் நீங்களும் ஞாபகப்படுத்த வேண்டிய அதிகமாக மௌத்தை தான் மேலான சொல்கிறேன். மௌத் என்பது மறந்து கொண்டு வாழும் பொழுதுதான் ஹராம் ஹலால பேணாம, அநியாயத்தையும் நீதத்தையும் பேணாம மனிதன் எதற்கொண்டும் எப்படியும் வாழலாம் என்ற நிலைமையை மனிதன் அடைகிறான். இந்த நிலைமையில மாற்ற வர வேண்டும்.
உண்மையான அன்பு வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மூணாவது அம்சம் தான் மேலான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தீனை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் 3 காரியத்தை செய்வித்தான் சஹாபாக்கள் ஊடாக. சஹாபாக்கள் முதலாவது என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாடமாக்கினாங்க. ஆயிஷா நாயகி எடுத்துக்கொண்டா அந்த மத்த எல்லாம் வயசுல கூடியவங்க பாருங்க, ஹதீஜா முடிக்கொள்ள நபி உங்களுக்கு 25, ஹஜர்ல 40. அங்க வாழ்ந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 13 வருஷம் வாழ்ந்தாங்க. 10 வருஷத்துல அவங்க மௌத்தாகிறாங்க. அவங்களுக்கு இருந்த உறவு, அவங்களுக்கு இருந்த செல்வம், அவருக்கு இருந்த எல்லாத்தையும் இந்த தீனுக்கு பயன்படுத்தினாங்க. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 9 வயதுல இருந்து 18 வயது வரைக்கும், அதுக்கு பிறகு 50 வருஷம் வாழ்றாங்க விதவையாக. யாரையும் மனமுடிக்கல. ஏன்? உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுடைய தாயாக அல்லாஹ் 50 வருஷமாக அவர்கள் கற்ற குர்ஆன், அவர்கள் கற்ற ஹதீஸ் 2600 ஹதீஸ்களையும் இன்றைக்கு எங்களுடைய சகோதரிகள், தாய்மார்கள், எங்களுடைய யுவதிகள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாடமாக்கின அந்த 2600 ஹதீஸ்களையும் தன்னுடைய வாழ்நாள்ல அவர்கள் பெற்றுக்கொண்டால் அது எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். ஒரு நபி அவர்கள் ரேஸ், அவர்கள் ஒரு ஓட்டம் ஓடுகிறார்கள், 2 பேரும் கணவன் மனைவியோட. இது நபி அவர்களுக்கு இருந்த எல்லாருக்கும் அன்பு. எவ்வளவு தைரியமாக சொன்னாங்க. 9 மனைவியை மதீனால வச்சு கொண்டு சொல்றாங்க, உங்கள மனைமார்களுக்கு ஆக சிறந்தவன் நான் தான் என்று சொல்கிறார்கள். 9 மனைமார்களை வைத்துக் கொண்டு தைரியமாக சொல்கிறார்கள். ஆனா கடைசி நேரத்தில் நபியோட உள்ளத்துல நான் ஆயிஷாவோட இருந்தா நல்லா இருக்கும் உண்டு. அந்த 8 மனைமார்களும் விளங்கிட்டாங்க. உங்களோட உள்ளத்துல இப்ப இந்த சின்ன வயதுல இருக்கக்கூடிய ஆயிஷாவோட இருக்கணும் என்று தான் உங்களோட மனம் சொல்லுது. நாங்க எல்லாரும் எங்களோட இரவு உங்களுக்கு விட்டு கொடுக்கிறோம் என்று எல்லாரும் நபி உங்களை அந்த வீட்டுல கொண்டு போயிட்டு வைத்தாங்க. 17 தொழுகை சுமாராக மஸ்ஜிதுக்கு வர முடியவில்லை. ஒரு நேரம் தோல் புஜத்துல ஹதரத் உசாமாவையும் அலியையும் தொங்கிக் கொண்டு காலை இழுத்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. திங்கட்கிழமை 12ஆம் திகதி ரபியுல் அவ்வல் மாசம் தான். வரலாறு அதிகமாக ஆசிரியர்கள் இதைதான் சொல்லியிருக்கிறார்கள். திரையை நகர்த்தினார்கள், பார்த்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகிறார், தொழுவிக்கிறார். அந்த சந்தோஷம் என்ற உம்மத்து ஹஜ்ஜத்துல் வதால நான் அந்த தவாப் செய்யும் பொழுது உம்மத்துக்கு தவாப் எப்படி செய்ய வேண்டும் என்று அந்த ஒட்டகத்தில் தவாப் செய்து காண்பித்தேன். மஸ்ஜிது நபவிக்கு 10 வருஷமாக வந்து எல்லாரும் வந்தார்கள் இந்த மஸ்ஜிதுக்கு. நபி அவர்கள் கொல்றதுக்காக வருகிறான். உமைர் இப்னு வஹப் நபி அவர்களுக்கு சதி செய்து விட்டு வருகிறான். அந்த சூனியக்காரன் சூனியம் செய்துட்டு வருகிறார். அந்த பெண்மணி சூனியம் செய்து நபி அவர்களுக்கு அநியாயம் செய்த பெண்மணியையும் மன்னிக்கிறார்கள். விஷத்தை கொடுத்து நபி அவர்களை கொல்ல வேண்டும் என்று நபி அவர்களுக்கு ஆட்டரிச்சு விருப்பம் என்ற காரணத்தினால் அதுல விருப்பமான துண்டை எடுத்து விஷத்தை போட்டு கொடுத்த நேரத்தில் சஹாபாக்கள் 2 பேர் மௌத்தாகிவிட்டார்கள். அதே இடத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, என்ற நெஞ்சில சாஞ்சிருக்கக்கூடிய நேரத்தில் என்ற சகோதரர் அப்துல் ரஹ்மான் வந்த நேரத்தில் அவருடைய கையில் இருந்துச்சு மிஸ்வாக். அந்த மிஸ்வாக்க நபி உங்க சக்கராத்துல பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்க நீங்க இந்த சுண்ணத்தை விட்டுட்டோம். டூத் பேஸ்ட பாவீங்க, அதை விட கூடுதலாக மிஸ்வாக்க பாருங்க. குழந்தைகளுக்கு நபி அவங்க சொல்றாங்க, யார் மிஸ்வாக் பாவிப்பாங்களோ சக்கராத்து லேசாகும். ஹதீஸ் அல்லது உலமாக்களுடைய கூற்றாக இது வந்திருக்குது. சக்கராத்து லேசாகிறதுக்கு உலமாக்கள் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். நாம் மிஸ்வாக் லவ்லா நஷுக் அலா உம்மத்தி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக் இந்த குல்லி வுதுஇன் இந்த குல்லி ஸலாத்தின். இந்த உம்மத்துக்கு சிரமம் இல்லை என்றால் ஒவ்வொரு வுதுவுக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக்கை கடமையாக்கி இருப்பேன் சொன்னார்கள். அதுக்கு பிறகு சொல்றாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபியுடைய தொண்டையில சிகப்பு நிறமாக அன்று அந்த பெண்மணி கொடுத்தாலே விஷம், அதனுடைய தாக்கம் ஏற்பட்டுச்சு சொன்னார்கள். அந்த பெண்ணையும் மன்னிச்சிட்டு இன்றைக்கு பழியெடுக்கும் நாள், பழியெடுக்கும் நாள் என்று மக்காவை கைப்பற்றின நேரத்தில் ஒரு சிலர் சொல்லும் பொழுது இல்ல இன்றைக்கு மன்னிக்கிற நாள் என்று சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, நான் நீங்கள் நபியுடைய வாழ்க்கையில் இந்த பகுதிகளை கடைபிடிக்க வேண்டும். நபியுடைய அழகு, நபியுடைய உள்ளம், நபியுடைய வாழ்க்கை. நபியுடைய வாழ்க்கையை பாதுகாக்க சஹாபாக்களுக்கு கிடைச்ச ஆகப்பெரிய பாக்கியம் மரண சக்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நபி கிட்ட சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு மறதி இருக்குது. ஒரு புகாரி ஷரீஃப்ல வருகிறது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு போர்வையை விரிக்க வைத்து அவர்களுக்கு ஊதி ஊதி அபூ ஹுரைரா நெஞ்சில் அழிச்சு கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அபூ ரலியல்லாஹு அண்டையிலிருந்து 5378 ஹதீஸ்கள். நீங்களும் நானும் எனக்கு தெரியும் கண்டியை சேர்ந்த நாங்கள் எல்லாரும் மதிச்ச ஒரு பெரிய மாஸ்டர் கல்வி அவர் இனிகலையை சேர்ந்தவர், பேர் மறக்குதே ஊரு, கண்டிய சேர்ந்த நான் சிறு வயதுல 14-15 வயசுல அப்துல் அசீஸ் மாஸ்டர் என்று அழைப்போம். 50 வயது தாண்டினத்துக்கு பிறகு குர்ஆனை மரணம் செய்தார், ஹாஃபிஸாக மாறினார். குர்ஆன் அவ்வளவு லேசானது, குர்ஆனோட நேசம் கொண்டு வாங்க. 50 வயசு உங்களுக்கு பிரச்சனை அல்ல, மஸ்ஜிதுகளுக்கு வாங்க, மஸ்ஜித நேசிங்க, அல்லாஹ்வை நேசிங்க, நபியை நேசிங்க. அல்லாஹ்வுடைய தீனை நேசிக்கிறதுக்கு வாலிபர்கள், குழந்தைகள், சிறார்கள், பெரியவர்கள் ஃபல்யுஹிப்பல் மஸாஜித், மஸ்ஜிதுகளை நேசிங்க. ஹதீஸ்ல வருகிறது, யாரு மஸ்ஜிதை நேசிப்பார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிப்பான். அல்லாஹ்வுடைய மாளிகை, அல்லாஹ்வுடைய மாளிகையில தொடர்பு இருக்கணும். மஸ்ஜிதுக்கு வரணும், இமாம்களோட உட்காரணும், தாய்களோட உட்காரணும், இருந்து உலமாக்கள், நல்லடியார்கள், சாலிஹான மக்கள் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்கும் பொழுது வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம் ஏற்படுகிறது. மேலான சகோதரர்களே, அது இரண்டாவது. அவர்கள் எப்படி அபூ ரலியல்லாஹு 5300 ஹதீஸ்கள, ஆயிஷா ரலியல்லாஹு 2600 ஹதீஸ்கள ஒரு கண்டி பெண்ணை நபி அவங்க முடிச்சாங்கன்னா நபிக்கு தெரியுமே, அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறான், உங்களுக்கு நான் இந்த பெண்ணை தருகிறேன், இவர் 30 வருஷம் உங்களுக்கு ஒரு 50 வருஷம் வாழ்ந்து உலகத்துக்கு பெண்களுக்குள்ள தீனை கற்பித்துக் கொண்டு போவார்கள். 50 வருஷம் விதவையாக வாழ்ந்து அவர்கள் என்னென்ன சாதனை படித்தார்கள். மேலான சகோதரர்களே, அந்த அடிப்படையில ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சு சாஞ்ச நிலையில அந்த 18 வயதுல அந்த தொண்டையுடைய விஷத்தை பார்த்து கொண்டு மிஸ்வாக் எடுத்து வாயில வச்சு கொண்டிருக்க கொள்ளதான் நபியுடைய ரூஹ் பெறுகிறது. பெருமையாக சொல்லுவார்கள், எனக்கு எந்த வீட்டுல நபியவங்க இருந்தாங்க, நபியவங்க கடைசி நேரம் என்ற நெஞ்சில சாஞ்சு கொண்டிருந்த நிலைமையில என்ற உமிழ் நபியுடைய வாயில இருக்கும் பொழுது அந்த 18 வயதுல ரூஹ் பிரியக்கூடிய காட்ச பார்க்கும் பொழுது எப்படி துடியாக துடிச்சிருப்பார்கள். பாத்திமா நாயகி அந்த அந்த உங்களுக்கு எப்படி மனம் விரும்பியது என்ற தகப்பனுடைய கபரில் மண்ணள்ளி வைக்க என்று கேட்டார்கள். யாரெல்லாம் அன்று மண் எடுத்து வைத்தார்களோ அவர்கள் சொல்கிறார்கள், நபியுடைய அந்த கபருடைய நறுமணம் யாரெல்லாம் அந்த கபருடைய பக்கத்தில் இருந்து அவர்கள் நுகர்ந்தார்களோ, கவிதை ஒருவர் பாடுகிறார், சொல்கிறார், யாரெல்லாம் அந்த அந்த சுப்பத் அலைய மசாஇபுல் லவ் அன்னஹா சுப்பத் அலல் அய்யாமி சிர்ன லயாலியா மாதா அலா மன் ஷம்ம துர்பத் அஹ்மதி அல்லாஹ் யஸ்ம மத ஸமானி கவாலியா. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பட்ட பகல் வெளிச்சத்துல ஒரு ஒரு சோதனையை கொண்டு போட்டா அது இருளாகிற மாதிரி நபி அவங்களோட இந்த மௌத்து என்ற எல்லாத்தையும் இருளாக்கிருச்சு. யாரெல்லாம் அந்த இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மௌத்த சந்திச்சார்களோ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உமர் ரலியல்லாஹு வாள் எடுத்துக்கொண்டீங்க, யாரு மௌத் என்று சொல்லுவீங்களோ உங்களோட கழுத்தை விட்டு அலி ரலியல்லாஹு பேசாம தடுமாறி போயிருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு வர முடியாம இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் துணிச்சலாக வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தைரியம் ஊட்டி எல்லாரையும் உற்சாகப்படுத்தி வாங்க என்று சொல்லி அந்த லீடர்ஷிப் கொடுத்து உம்மத்தை வழிநடத்தினார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு ரசூலை, ஒரு நபியை, ஒரு இறுதி தூதரை, ஒரு கண்மாணிக்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்க நபியுடைய இந்த உலகத்துக்கு வந்த ரஹ்மத்தை எங்களோட வாழ்க்கையினூடாகத்தான் இதை அறிமுகப்படுத்த வேண்டும். முதலாவது அவர்களை சஹாபாக்கள் பாடமாக்கினார்கள். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் இலங்கையிலையும் நூற்றுக்கணக்கானவர்கள் ஹதீஸ்களை உலமாக்கள் பாடமாக்கி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆன 6 வயசுல இருந்து குர்ஆனை பாடமாக்கி மரணம் செய்தவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். குர்ஆன் புகாரி ஷரீப் முஸ்லிமை மரணம் செய்தவர்களும் அல்ஹம்துலில்லாஹ் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு உற்சாகப்படுத்துங்க, ஆர்வம் ஊட்டுங்க. எங்களுக்கும் உங்களுக்கும் இந்த ஞாபக சக்தியை பாதுகாக்க முடியும். ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி அவர்களை இமாம் மாலிக் பார்த்து சொன்னார்கள், இன்னி அரா ஃபி கல்பிக நூரன் ஃபலா துத்ஃபி பிதுல்மத்தில் மாசியா. 10 வயது புள்ளைய பார்த்து சொல்றாங்க, உன்ட உள்ளத்துல ஒரு ஒளியை காண்கிறேன், நீ பாவத்தை கொண்டு இதை போக்கி விடாதே.
பாவம் ஒன்றுதான் மனிதன் ஞாபக சக்தியை பறைக்கும், இழுக்கும். நன்மையை கூட்டும் பொழுதே அல்லாஹ் அதுக்குள்ள அமல்களை செய்யும் பொழுதே அல்லாஹ் அதை நசீபாக்குறான். அந்த அடிப்படையில் குர்ஆனுடைய திருவசனங்கள் மிக தெளிவாக இருக்கிறது. சூரத் ஆல் இம்ரான்ல 31வது திருவசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்க என்ன நேசிக்கிறதுன்னா நபியை பின்பற்றுங்க என்று சொல்கிறான். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றுமாறு அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். நாம் எல்லோரும் நபியையும் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பின்பற்றக்குள்ள அல்லாஹ் நிச்சயமாக உயர்ந்த அந்தஸ்த கண்ணியத்தை தருவான். நாங்க எல்லாரும் இந்த சிறப்பான நேரத்தில் ஒவ்வொருவரும் எங்களோட வாழ்க்கையில நபியவர்களை முன்மாதிரியாக எடுத்து நடப்போம். நபியவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுவோம். நபியவர்களுடைய அந்த அஹ்லாக் எங்களோட வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். நபியுடைய தாவா எப்படி நபியவர்கள் அந்நியர்களோடு நடந்து கொண்டார்களோ, எதிரிகளோடு நடந்து கொண்டார்களோ, குடும்பத்தாரோடு நடந்து கொண்டார்களோ, ஹஜ்ரத் கதீஜா தொழுகிறதாக காணவில்லை, அவர்கள் ஹஜ்ஜையும் நோம்பையும் காணவில்லை, அவர்கள் கண்டதை நபியுடைய அஹ்லாக் தான், அதுதான் அவர்கள் கவர்ந்தார்கள். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீவாக்குவானாக. நாம் ஒவ்வொருவரும் உண்மையான மூமின்களாக வாழ்ந்து உண்மையான மூமின்களாக மரணிக்க கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய உள்ளத்துல அந்த இறுதி தூதருடைய உண்மையான அன்பை நசீவாக்குவாயாக. அவருடைய அஹ்லாக்கை எங்கள் அஹ்லாக்காக, அவருடைய இபாதத்தை எங்களுடைய இபாதத்தாக, அவருடைய இல்லற வாழ்க்கை எங்களுடைய இல்லற வாழ்க்கையாக, அவருடைய தனிமை எங்களுடைய தனிமையாக, அவருடைய கூட்டு வாழ்க்கை எங்களுடைய கூட்டு வாழ்க்கையாக, அவருடைய உள்ளத்தை எங்களுடைய உள்ளமாக, அவர்களுடைய கொடை கொடுக்கும் தன்மை எங்களுடைய கொடை கொடுக்கும் தன்மையாக, அவர்களுடைய அந்நியர்கள் எதிரிகளை அவர்கள் கையாண்ட விதம் எங்களுக்கும் அந்த பண்புள்ள உள்ளங்களாக அல்லாஹ் தந்து இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் முன்மாதிரியான முஸ்லிம்களாக வாழ அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வாராக. இந்த நாட்டில் நடக்க இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷனை அல்லாஹ் இந்த நாட்டு மக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் உலகத்துக்கும் சாந்தியும் சமாதானமும் ஐக்கியம் ஒற்றுமையுள்ள ஒரு ஜனநாயக ஒரு சிறப்பான நீதமான ஒரு எலெக்ஷனாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.